பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வசனங்களை கொண்டு தம்முடைய ஜனங்களோடு கூட பேசுகிறவர். இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி கர்த்தர் உங்களோடு கூட பேச அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆம் தேவ ஜனமே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு வார்த்தை, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமான காரியமே அதுதான். எப்படி பாச நான் அவனை ஆசீர்வதிக்கிறது? காரணமே இல்லாமல் சபிச்சுட்டு போனானே, காரணமே இல்லாமல் என் குடும்பத்தை அவன் சபிச்சிட்டாளே, காரணமே இல்லாமல் எங்களை துன்பப்படுத்திட்டாங்களே, காரணமே இல்லாமல் எங்களை பகைச்சிட்டாங்களே, அது எப்படி காரணமே இல்லாமல் பகைச்சவங்களை, காரணமே இல்லாமல் பேசினவங்க கிட்ட அவர்களை எப்படி ஆசீர்வதிக்கிறது, எப்படி அவர்களுக்காக ஜெபிக்கிறது? சில நேரத்தில் சில கோபங்கள் வரும்போது நம்முடைய உள்ளத்துக்குள்ளேருந்து பேசிடுவோம், நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ நாசமாக போயிடுவ, நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு நம்ம அவசரப்பட்டு சொல்லிடுவோம். இல்லை தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களை அப்படியாக இருக்கும்படியாக அவர் விரும்பவில்லை. மாறாக ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, ஒரு முதிர்ச்சியுள்ள தேவ பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்றால், வசனம் சொல்லுகிறது, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப கர்த்தருடைய வார்த்தை ஒரு முதிர்ச்சியுள்ள கிறிஸ்தவனுக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுப்பது இதைதான். ஆனால் சில நேரங்களில் அவசரப்பட்ட நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நாவுகள் அது வினவி விடுகிறது. இன்றைக்கு நமக்குள்ளாக ஒரு மாற்றத்தை தேவனாகிய கர்த்தர் தந்தருளுவாராக. மாற்றத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தந்தருளுவாராக. ஜெபம் பண்ணுங்கள். எப்படி? அவரை ஆசீர்வதித்து நன்மை செய்து அவர்களுக்குரிய காரியங்களை கொடுத்து நீங்கள் அவர்களுக்கு ஜெபியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்கன்னு மாத்திரம் சொல்லிட்டு விடலைங்க. கிரியை இல்லாத காரியங்கள் அது செத்ததாக இருக்கும். கிரியையோடு கூட நடப்பிக்கப்படுகிற காரியங்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையாக இருக்கும். தேவனாகிய கர்த்தர் நன்மைகளை செய்து உங்களை நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். சத்துருக்களை சிநேகிக்க, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஆண்டவரை ஜெபிக்க, அவர்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க, அவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க அவர்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வீர்களானால், அதை நடைமுறைப்படுத்துவீர்களானால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுகிறதோடு நிறுத்திடாதீங்க. சிநேகிங்க, நன்மையை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, அவர்களுக்கு உரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.